அனைத்துலக நகரத்தார் வர்த்தக மாநாடு ஏப்ரல் மாதம் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் துபாயில் மிகப்பெரிய அளவில் நடக்குது. அதனுடைய ஒரு தொகுப்பாளராகவும் அந்த நிகழ்வினுடைய ஒரு பேச்சாளராகவும் சிறப்பு விருந்தினராகவும் நான் துபாயில் கலந்து கொள்கிறேன். அதுபோல் பல பேர், அதுக்கு நிறைய பேர் அங்கே பங்கெடுக்க வர்றாங்க. இதுக்கு முந்தைய அது சிங்கப்பூரில் நடந்தது, அதற்கு பிறகு கோவையில் நடந்தது. இப்போ அது மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்போடு அனைத்துலக நகரத்தார் IBCN இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நகரத்தாஸ் 2017 ஏப்ரல் 14, 15, 16 இந்த 3 நாட்களில் நம்ம துபாயில் அமீரகத்தினுடைய மிக அற்புதமான உணவக விடுதிகளில் அந்த ஹாலில் ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அதனுடைய ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பாளர்களாக இந்த இளைஞர்களும் இருக்கிறார்கள். நிறைய பெரிய விஷயம் என்னென்னா, இந்த இளைஞர்கள் அதுக்காகத்தான் ஒரு முனைப்போடு செயல்பட்டு இதில் நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் போகணும், நம்மளை போல அடுத்த இளைஞர்கள் வரணும், நம்ம வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கத நம்ம வீட்டில் ஆதரவு கொடுத்த மாதிரி, அதான் முக்கியம். இங்கே மேடையில் உட்காந்துக்கிற மொத்தம் 6 பேர் வீட்டில் ஆதரவு கொடுத்த மாதிரி நம்ம செட்டிநாட்டில் உள்ள 7 வட்டையிலையும் 76 ஊர்லையும் இந்த ஆதரவு என்றைக்கும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த தலைமுறை வணிகத்துக்கு போகணும்னு விரும்பினா அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக, நம் முன்னோர்கள் செய்த வணிகத்தை இன்றைக்கு மீட்டெடுப்பவர்களாக, பாரம்பரியத்தை அகழ்ந்தெடுப்பவர்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் விரும்புகிறார்கள். எனவே அவர்களை நோக்கி நாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுப்போம். எனவே வணிகத்தால் தான் சாதிக்க முடியும். ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிச்சிடுறேன், சரியா? ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளை, ஒரு செட்டியாருக்கு 3 பிள்ளை. நான் சொல்கிறது நடந்த விஷயந்தான். அப்பா என்ன பண்ணார், பெரிய செல்வந்தர், செட்டிநாட்டிலே பெரிய செல்வந்தர், பெரிய கோடிக்கணக்கான பணம், மிகப்பெரிய எஸ்டேட்டு, எல்லா ஊர்லேயும் சொத்து, மிகப்பெரிய செல்வந்தருங்க. அவர் விலாசம் சொன்னால் ஊருக்கே தெரியும். 3 மகன் கூப்பிட்டார், இங்கே வா, என் காலம் முடிய போது ஆத்தாவும் போயிட்டா, ஆனால் இந்த சொத்தை பூரா அவனுக்கு பிரித்து தரணும். ஆனால் எந்த மகன் திறமையாக வணிகத்தில் இருக்கானோ அவனுக்கு தான் கொடுப்பேன். ஏன் வணிகத்தில் திறமையாக இருக்கணும்? இப்போ உடனே சொன்னார், பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே சமண துறவிகள் மடம் இருக்குது. என்ன மடம்? சமண துறவிகள் மடம் இருக்குது. அந்த மலை மேலே போய் நீங்கள் வந்து நம்ம சீப்பு கம்பெனி, நமக்கு சீப்பு சீவிர கம்பெனி இருக்குது, இந்த சீப்பை பூரா அந்த மடத்தில் போய் விற்றுட்டு வாங்கினார். சமண துறவிகள்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாம் பளபளன்னு பிரகாசமாக இருப்பாங்க, பளபளன்னு பிரகாசமாக இருப்பாங்க, ஒரு சொட்டு முடி இருக்காது. அவங்கள்ட்ட போய் இதை விற்க முடியுமா? மகன் போனேன், போயிட்டு ரொம்ப பாடுபட்டு, அங்கே மக்கள் கூட்டம் வெள்ளம் வரான் இந்த கோயிலுக்கு மேலே. அந்த வரக்கூடியில் பார்த்துட்டு அந்த மலை மேலே போய் சீப்பு விற்றுருக்கேன். அப்பா சொன்னார்ல கோடிக்கணக்கான பணம் வரணும்ல, 10 சீப்பு விற்றேன், வெறும் 10 சீப்பு. 10 சீப்பு விற்றுட்டு வந்தேன். 2வது மகனை அனுப்பினார். 2வது மகன் போய் 100 சீப்பு விற்றான், 100 சீப்பு. 3வது மகன் போய் 1,00,000 சீப்பு விற்றான், 1,00,000 சீப்பு. அடுத்து 1,00,000க்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன். எப்படா? முதல் மகன் 10 சீப்பு விற்றவனும் போச்சு, 100 சீப்பு விற்றவனும் உட்காந்துட்டேன். எப்படான்னு சேர்ந்து அப்பாவும் கேட்டார். அந்த பையன் அழகான ஒரு விஷயம் சொன்னேன். முதல் மகன் போனவனை கேட்டார், நீ எப்படா 10 சீப்பு விற்ற? நான் போனேன், வாங்கிக்கிங்கன்னு ஒரு 10 பேர் என் முகத்தை பார்த்து வாங்கிட்டாங்க, அதனால் 10 சீப்பு விற்றேன், முடிஞ்சு போச்சு. 100 சீப்பு எப்படா விற்ற? இந்த பைப் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பதிலாக ஒரு கண்ணாடியை மாட்டி, இதில் முகம் சீவுறவங்க இந்த கண்ணாடியை, முகம் கழுவுறவங்க இங்கே கண்ணாடியை பார்த்து இந்த முகத்தை சீவிக்கிங்க, அதுக்கு இந்த கண்ணாடி உங்களுக்கு மாட்டியிருக்கிறேன், இந்த விபூதி குங்குமம்லாம் நான் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஒப்பனை பொருட்கள்லாம் நான் வச்சுருக்கேன், இங்கே பண்ணிங்க, இந்த சீப்பு மட்டும் விலைக்கு வாங்கிக்கன்னு கொடுத்தேன். 100 பேர் வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். 3வது மகனை கூப்பிட்டு, நீ எப்படா 1,00,000 சீப்பு விற்றனாரு? ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் இங்கே வர்றாங்க அந்த கோயிலுக்கு. நான் எப்படி தெரியுமா 1,00,000 சீப்பு விற்றேன்? இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வர்றதை பார்த்தேன். நேராக மடாதிபதிட்டே போயிட்டேன். ஐயா, உன் கோயிலுக்கு 1,00,000 பேர் வர்றாங்க, வர்றவங்க போனால் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கை வீசினேன். சிவன் கோயிலுக்கு போனால் வியூ தருவாங்க, அம்மன் கோயிலுக்கு போனால் குங்குமம் தருவாங்க, பெருமாள் கோயிலுக்கு போனால் தீர்த்தம் தருவாங்க, விநாயகர் கோயிலுக்கு போனால் அருகம்புல் தருவாங்க, எங்கேயாவது போனால் ஏதாவது கிடைக்கும். இந்த கோயிலுக்கு வந்தால் ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒன்று தெரிஞ்சுங்க, இங்கே வர்றவங்களுக்கு பூரா இந்த சீப்பை, நான் தர்ற சீப்பை பரிசாக கொடுங்க, பிரசாதமாக கொடுங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த சீப்பில் சமணருடைய அருமையான மகாவீரருடைய பொன்மொழிகளை நான் அச்சடித்து தர்றேன். இந்த பொன்மொழியை அச்சடித்து தர்றேன். இந்த அச்சடிக்கிற அந்த வாசகம் வாழ்க்கை நிலையற்றதுங்கிற வாசகம், இதை ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டில் எடுத்து சீவும் போது இந்த முடியும் நிலையற்றது, இந்த வாழ்க்கையும் நிலையற்றது,
இதுக்காக நம்ம இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்படிலாம் வந்து மனிதர்கள் கோவப்படுறோமே, அகங்காரமாக இருக்கமேங்கிற உணர்வு அவங்களுக்கு தெரியும். எனவே சமணருடைய அந்த மகாவீரருடைய அந்த பொன்மொழி எல்லாருக்கும் போய் சேரட்டும், இதுக்கு இந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்துவோம்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்ன அந்த யுக்தி, மார்க்கெட்டிங், அந்த டெக்னிக் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் 1,00,000 சீப்பு உடனே வாங்கிட்டாங்க. இன்னும் பல லட்சங்களுக்கு நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு 3வது மையம் சொன்னானா. இது கேட்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, அதாவது பொதுவாக இந்த மாதிரி சீட்டு வரும். அப்போனா என்ன அர்த்தம்னே அவரை வந்து பேச்சை முடிச்சுக்குங்க அப்படிங்கிறாரு. பொதுவாக எனக்கு அது வரையும் இப்படி வந்ததில்லை. இன்னொரு விழாவுக்கு போயிருந்தேன் திருச்சியில். அப்போ ஒரு சீட்டு இது மாதிரி வந்துச்சு. வாங்கி பார்த்தேன், மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், வராமல் போய் தரேன் நான் பாட்டுக்க பேசிக்கினே இருக்கவா? என் நிலைமை என்ன ஆகிறது? செட்டிய வீட்டில் மட்டுமே ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும். ஒரு ஆட்சி அவங்க பார்த்தேன் வரும்போது, அவங்க பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. பொண்ணு உள்ளது போல இருக்குன்னு சிந்தாச்சு, உள்ளது போல. பையன் எப்படி இருப்பான்னுச்சு. அந்த பையன் எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஆட்சி பையன் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் இருப்பான்னுச்சு. அவன் ஒரு கம்பெனியில் 1 வருஷம் சேர்ந்தாப்பில் இருக்க மாட்டான். அவன் வருஷத்துக்கு 72 கம்பெனி மாறுவான். நமக்கு இப்போ என்னென்னா கம்பெனியில் சேர்ந்தாப்பில் இருக்கவனே தேவையில்லை, எவன் தொழிலில் சேர்ந்தாப்பில் இருக்கவனே இப்போ அவன் தான் நமக்கு தேவை. ஏன்னா அதுதான் நம்ம தேடி வந்திருக்கான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நகரத்தார்கள் வியாபார யுக்தி தெரிந்தவர்கள், வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் செய்தவர்கள், விலாசங்களை வளர்த்தவர்கள், தர்மங்களை செய்தவர்கள். எனவே அவர்களுடைய தர்மமும் இன்னும் திருப்பணிகளும் தொடர வணிகத்தை நோக்கி திரும்புவோம் என்கிற அவர்களுடைய வாசகங்களை நோக்கி நாம் பயணிப்போம். இந்த இளம் சிங்கங்களுக்கு அரங்கு நிறைந்த ஒரு கரவொலியை இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு கொடுத்து வாழ்த்துவோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பு தம்பி அழகப்பன், அன்புக்கினிய தம்பி ராமையா, KN சரவணன் சாரோட அன்பு தம்பி பேர் என்ன, வள்ளியப்பன், அண்ணாமலை, முத்தாள், உன் பேர் மேனகா. நான் அவங்க பேர்லாம் கூட எனக்கு தெரியாது, ஃபோனில் தான் பேசினாங்க. அழகப்பன் மட்டும் தான் என்கிட்ட பேசினார். மேனகா, முத்தாள், அண்ணாமலை, அழகப்பன், ராமையா, அன்பு தம்பி வள்ளியப்பன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கி மேலும் மேலும் நீங்கள் உயர அதற்கான வாய்ப்புகளை இந்த சமூகம் உங்களுக்கு தர. எப்போவுமே நம்ம சமூகத்தில் என்ன ஒரு பழக்கம்னா, வளர்கிறவங்களையோ எந்திரிக்கிறவங்களையோ விமர்சனம் பேசுகிறதுங்கிறது நம்மள்கிட்ட உண்டு. இதை நம்ம கண்டுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் எப்போ தெரியுமா, நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. 1000 விஷயம் உலகம் பேசும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எல்லாம் இருக்கிறத சொல்லும், இல்லாத சொல்லும், உருவாக்கி சொல்லும், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. நாம் போகிற பாதை நமக்கு நெஞ்சுரத்திற்கு நேர்மையாக இருந்தால் அந்த பாதையை நோக்கி பயணிப்பவன் தான் உண்மையான வெற்றியாளர். எனவே நாம் வாழ்வின் வெற்றியை நோக்கி போவோம். அதனால் நம்ம எப்பவும் ஒன்று தெரிஞ்சுங்க. நான் இந்த இடத்துல நகரத்தார் குடிக்கிற இடத்துல சொல்லியே ஆகணும். அப்படி தான் ஒரு பெரிய பிராமணர் வந்து ரொம்ப பசி வந்துச்சு, ரொம்ப பசி, 4 நாளாக சாப்பிடல. ஒரு ராஜா சாப்பாடு போட்டார், அவர்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பாடு வாங்கி சாப்பிட ஓரமாக போனார் பாருங்கள். மேலே வந்து கருடன் என்ன பண்ணுச்சான், நாகத்தை கொத்திட்டு போணுச்சான் பசிக்கு. அந்த நாகம் வலி தாங்காமல் ஒரு துளி விஷத்தை நேர விட்டுச்சான். அந்த பிராமணர் தட்டில் வந்து விழுந்தோடனே அவர் சாப்பிட்டு மேலே போனோன்னே மேலே ஒரே ஒரு விவாதம் நடக்குது மேலோகத்தில். இவருடைய உயிரை போக்கின பாவத்தை யார் மேலே சேர்க்கறது, ராஜா மேலே சேர்க்கிறதா இல்லை அந்த கருடன் மேலே சேர்க்கிறதா, நாகத்து மேலே சேர்க்கிறதான்னு வரிசையாக விவாதம். அப்போ இது யார் மேலேயும் சேர்க்க முடியாது. ராஜா சோறு போட்ட புண்ணியம், ஆனால் அவன் தப்பு பண்ணலை. கருடன் பசியில் எடுத்துகிட்டு போணுச்சு, நாகம் வலிதாங்க முடியாமல் விடத்தை விட்டுச்சு. இவங்க மேலாம் பாவத்தை சேர்க்க முடியாது. நேராக போய் அந்த ஊருக்கே போய் ஆராய்ச்சி பண்ணுவோம்னு மேலேருந்து வந்தாங்களாம் ஏஜென்ட் 2 பேர். அந்த ஊரில் வந்து இறங்கினாங்களாம். இறங்கி ஊரோரத்தில் ஒரு குடிசை வீட்டில் போயிட்டு, இந்த ஊரில் எல்லாருக்கும் சோறு போடுறானாமே ராஜா, அவன் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த கிழவி சும்மா தானே இருக்கணும், உள்ளேருந்து வந்தவன். அந்த கிழவி சொன்னாலாம், அந்த 3வது வீதி முக்கில் கோவரமாக தெரியுது பாரு, அதான் அவன் வீடு. அவன் 12 மணிக்கு சோத்தை போட்டு பல பேரை கொள்றான்னு பேசிக்கிறாங்க, பார்த்து போங்கனாலாம். உடனே அந்த வந்தவங்க 2 பேரும் எழுதிட்டாங்களாம். இவ என்ன விஷயம்னு நமக்கே தெரியல, அதுக்குள்ளே சொன்னா பாருங்க. இல்லாத வதந்தியை, இல்லாத விஷயத்தை ஒருத்தரை பற்றி தப்பாக உருவாக்கி சொன்னா பாருங்க. அதுக்காக எல்லாரும் செய்த பாவத்தை இவ மேலே ஏற்றுறான்ட்டு போயிட்டானா மேலே. இதனால் என்ன விஷயம்னா, யாரை பற்றியும் எந்த ஒரு வளர்கிற நபர்களை பற்றியும் நாம் தெரியாமல் சொல்கிற வதந்திகளால் நமக்கும் நம் சந்ததிக்கும் மட்டுமே அந்த பாவங்கள் சேர்கிறது என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏன் சொல்கிறேன்னா, கைதட்டிய 12 பேருக்கு மட்டும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளவு சிக்கனமாக இருந்தீங்கன்னா இனிமேல் ஆகாது. ஏன்னா கடைசியாக அந்த கைதட்டினதில் ஒரு ரிசர்ச் ஒன்று சொன்னாங்க. என்ன தெரியுமா, கைதட்டினதில் கைதட்டினா ஆயுள் கூடும் இருக்காங்க. அவ்வளவுதான். ஆயுள் நிறைய வேணுங்கிறவங்க நல்லா கைதட்டுங்க.
இல்லை நம்ம எதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் முடிவு பண்ணிக்கிங்க, உங்கள் பிரியம். அதனால் என்ன மகிழ்ச்சினா, கரவொலி எடுக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறோம், அது சமூகத்துக்கு போய் சேரணும். 1000 விஷயங்கள் சொன்னாலும் பட்டினத்தார் தான் சொல்லுவார். கண்டதையே கண்டு, உண்டதையே உண்டு, தின்றதையே தின்று, மென்றதையே மென்று, பேசியதையே பேசி, பார்த்ததையே பார்த்து, பழகியதோடு பழகி, இந்த வாழ்க்கை இப்படியே போகுதே, திருந்த மாட்டோமான்னு பட்டினத்தார் கேட்பார் சமூகத்தை பார்த்து. இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது? அதனால் இந்த வாழ்வில் ஒன்றே ஒன்று, ஒன்றெந்திரு தெய்வம் உண்டெந்திரு, உயர் செல்வமெல்லாம் அந்தெந்திரு, பசித்தோர் முகம்பார், நல்லறமும் நட்பும் நந்தெந்திரு, நடு நீங்காமலே நம்ம கிட்டபடி எந்தெந்திரு, மனமே உனக்கு உபதேசம் இதே அப்படின்னாரு. அதனால் இந்த நல்ல நாளில் பட்டினத்தாரை நினைவு கூர்ந்து பிள்ளையார் நோன்பு எல்லாரும் இலை எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்கல இவ்வளோ பேர் வெள்ளாதி மக்கள் வந்து நல்ல ஒரு நம்முடைய நகரத்தார் மரபில் ஒரு முக்கியமான விழா. இது நம்முடைய அடையாளம். நகரத்தார் மட்டும்தான் இதை எடுக்கிற ஒரு வைபவம் பிள்ளையார் நோன்பு. இந்த பிள்ளையார் நோன்பு நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம நகரத்தார்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இந்த இலை எடுக்கிறது மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கே ஒழிய, இந்த பிள்ளையார் நோன்புங்கிற இந்த அமைப்பில் வரக்கூடிய விழாக்கள் இலங்கையில் எல்லா இந்துக்கள்கிட்டையும் உண்டு. இலங்கையில் 21 நாள் பிள்ளையார் கதை படிப்பாங்க. இலங்கைக்கு போய் வியாபாரம் பண்ண உங்களுக்கு தெரியும். நான் சமீபத்தில் இந்த 21 நாளைக்குள்ளே ஒரு முறை நான் அந்த விழாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. தினந்தோறும் பிள்ளையார் கதைன்னு ஒரு புத்தகமே இருக்குது. அதை தினந்தோறும் போய் உட்காந்து இங்கே படிப்பாங்க. ஒரு 20 பக்கத்துக்குள்ளே இருக்கும். நம்ம விநாயகர் கோவில் படிக்கிற மாதிரி இங்கே போய் படிப்பாங்க. லண்டனில் இலங்கை தமிழர்களுக்கு நிறைய கோயில் இருக்குது, கனடாவில் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த 21 நாளும் பிள்ளையார் கதை படிப்பாங்க. இந்த சஷ்டியிலேருந்து சதயம் 21 நாட்களும் விநாயகர் நோன்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் இலை எடுக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை. இந்த இலை எடுப்பதுங்கிறது நம்மள்ட்ட தான். இதை 21 நூல் வச்சு நம்ம எடுக்கிறோம். 22 கோத்திரம், நம்ம 7 கோயிலாக இருந்து 9 கோயிலாக மலர்ந்துருக்கிறோம். 7 வட்டைகளாக இருந்து 96 ஊரில் நம்ம இருக்க வேண்டியது இன்றைக்கி 76 ஊரில் இருக்கோம். எனக்கு என்ன சிட்டை கொடுத்தாங்கன்னா, அப்பா மறந்துடப்படாது, இந்த சிட்டை ரொம்ப முக்கியம். ஆமாம், ஜனப்பிரியாவில் அதை வாங்கிட்டுறவா? சரி, பழைய சரி, வேறு ஏதோ சிட்டை சேர்ந்து வந்துருச்சு. ஆமாம், 96 ஊர் நகரத்தார் பாடல் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதாவது 96 ஊர் பாட்டை இங்கே பண்ண, இந்த 96 ஊர்லேருந்து வந்துருக்கிறவங்க இங்கே இருந்தீங்கன்னா இன்றைக்கி 76 தான். உங்களுடைய கரவொலி கொடுங்க. இந்த பாடல் 76 ஊரும் வரிசையாக வரும். அதாவது இப்போ இல்லை, உங்கள் ஊர் வரும்போது கொடுங்க, நல்லா இருப்பிய. எனக்கே சில சமயம் மறந்துடும் நீங்கள் கைதட்டுறதில்ல. ஏன்னா அதாவது 76 ஊர் அந்த பாடல் இப்பொழுது நேயர் விருப்பத்தின்படி. வேல் 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 முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல், ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் கல்லலோடுமே, அரியக்குடி பலவான்குடி பாகநேரியும், ஆத்திக்காடு தெக்கூரும் கடியாவட்டியும், ஆராவயலும் சிராவயலும் கோனாவட்டுமே, கொத்தமங்கலம் லட்சுமிபுரம் மதகுப்பட்டியும், கோட்டையூரும் குழிபிரையும் வேகுபட்டியும், புதுவயலும் ராயவரம் பூலாங்குறிச்சி, புகழ் சேர்க்கும் ஊர்களிவை சிறப்பேயாகும், கண்டனூரும் அழகாபுரி ஆவினிப்பட்டி, கருங்குளமும் மானகிரி மிதிலைப்பட்டி, கண்டவராயன் பட்டி தேனிப்பட்டி, காளையார்நல் மங்கலமும் கல்லுப்பட்டி. ஒருத்தருமே இந்த ஊர்கள்லேருந்து வரலையா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, செக்கால கோட்டை வந்தால் தான் கைதட்டி ஊர் இருக்குது. இப்போ தனி ஒரு ஊராக 77 ஊராக ஆக்கிவிட்டே இல்லை, அதுக்காக கைதட்டாமல் உட்காந்துக்கிட்டு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆனால் அது காசி நகரச்சத்தில் மெம்பர் இருந்தால் நான் பாடிடுவேன். இப்போ கொண்டாந்து இருக்கட்டும். அதனால் கண்டவராயன் பட்டி தேனிப்பட்டி, காளையார்நல் மங்கலமும் கல்லுப்பட்டி, கண்டரனல் மாணிக்கம் உலகம்பட்டி, கானாடு காத்தானும் பனையபட்டி. கனடா தானா? இல்லை ஐயா, இதோட 5வது ஊருக்கு கைதட்டாலே எனக்கு எதுவும் தெரியல. சரி, பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒரு சொந்த பந்தங்கள் சம்பந்தி எல்லா ஊரையும் சேர்த்து கைதட்டா தப்பு கிடையாது. அதனால் கண்டவராயன் பட்டி தேனிப்பட்டி, காளையார்நல் மங்கலமும் கல்லுப்பட்டி, பொன் புது பட்டியுடன் வளையபட்டி, பிள்ளையார் பட்டி அது பெருமையாகும். இந்த பிள்ளை அங்கேருந்து வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் கேட்குற மாதிரி நிற்கிது. இவ்வளோ ஊருக்கும் இந்த பையன் கூட்டி போல இருக்கு இந்த அண்ணே அப்படின்ட்டு அதெல்லாம் நினைக்காதப்பா, அப்படிலாம் கிடையாது. அதனால் நற்சாந்து பட்டியுடன் பள்ளத்தூரும், நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டை, நற்சாந்து பட்டியுடன் பள்ளத்தூரும்,
நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டை, வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர், விரையாச்சிலை சொக்கலிங்கம் புதூரும் செவ்வூர், நெற்குப்பை மகிபாலன் பட்டியினோடு நேமத்தான் பட்டியுடன் செம்பனூரும், சிறுகூடல் பட்டி வளர்கொப்பனாவட்டி, சீர்புகழை சேர்க்கும் ஊர்கள் சிறப்பேயாகும், சோழபுரம் காரைக்குடி அளவாக்கோட்டை, சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி, கீழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியும், கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி, அரண்மனைநல் சிறுவயலும் பட்டமங்கலம், அரிமளமும் ஜெயங்கொண்டபுரம் ராமதியோடு, ராங்கியமும் மேலை சிவ புரியுமாக, வீலட்சுமி புறமும் சேர்த்து சிறப்பேயாகும், தானிச்சா ஊரணியும் நாச்சியாபுரம். இதில் ரொம்ப பேர் மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலிலாம் வராது, அதே ஞாபகத்தில் உட்கார்ந்துருக்காதிய. ஆமாம், தானிச்சா ஊரணியும் நாச்சியாபுரம், சக்கந்தி ஊனாச்சிறுவைகள் கோழகாபுரி, பனங்குடியும் நடராசபுரமும் சேர்த்து, பார்புகழும் நகரத்தார் வாழுமுறாமே. இன்றைக்கு 76 ஆகும், இவ்வினிய குலம் இன்னும் செழித்து வாழ்க. எனக்கு இப்படி பக்கத்தில் வந்தாலே பயமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் ஒரு கல்யாணக்கார வீட்டில் பேச கூப்பிட்டான்னு போயிட்டேன். ஒரு சின்ன பையன் பின்னாடி வந்து என் தொடையை நறுக்குன்னு கிள்ளிவிட்டு மனுஷன் தாண்டு போயிட்டான். நறுக்குன்னு ஒரு கிள்ளிட்டு மனுஷன் தான் அப்படின்ட்டு போகிறேன். அவன் கிள்ளது வரையும் பரவாயில்ல, மனுஷன் தாங்கன்னதே எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. இந்த பையன் பின்னாடி போய் ஏன்டா மனுஷன் தானே அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னால் பாருங்கள். நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளை இருக்கையில் உங்கள் ஆயா பேசுவா, உங்கள் அப்பத்தா பேசுவா, வீட்டில் உங்கள் அம்மா இருப்பா, இல்லை உங்கள் அப்பச்சி இருப்பா, இல்லை உங்கள் அண்ணன் உங்கள் அக்கா, இல்லை யாராவது கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்து சேர்றதுக்கு நாங்கள் 6 மணிக்கு வந்து 5 மணிக்கு சேர்ந்தோம்னா வீட்டில் ஒரு பிள்ளை இல்லை, அம்மா வேலைக்கு போயிட்டா, அப்பா வேலைக்கு போயிட்டார், அப்பத்தா அவெல்லாம் ஹோமுக்கு அனுப்பிட்டான். ஒரு பிள்ளை வீட்டில் கிடையாது. ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுருக்காங்க. ஒருத்தரையும் பேசுறதுக்கு உதவி இல்லை. யார்த்தையாவது பேசுவோம்னு ஒன்றும் வழி இல்லாமல் டிவி ஆன் பண்ணி ரிமோட் ஆன் பண்ணால் அதில் நேரில் பேச முடியாத குரங்கு டிவியில் பேசுது. நேரில் பேச பார்க்கும்போது பேசாத மாடு டிவியில் பேசுது, விலங்குகள் பூரா டிவியில் பேசுது. நேரில் பேச வேண்டிய மனுஷன் எங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன். நாங்கள் மனுஷர்கிட்ட பேசுகிறதே இல்லை, விலங்குகள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பேச வேண்டிய மனுஷன் பேசாமலும் பேசக்கூடாத மிருகங்கள்லாம் எங்கள்கிட்ட டிவியில் பேசவும் செய்யுது. இப்படிலாம் அதெல்லாம் இருக்கணும்டா தம்பி. என்ன ஏண்டா கிள்ளிவிட்டு மனுஷன் தான் சொன்னேன்னே. நான் கேட்ட கேள்வி கேட்டது என்ன ஏண்டா கிள்ளிட்டு. அப்போ அவன் சொன்னான் பாருங்கள், ஒன்றும் இல்லை, உங்களை அறிமுகப்படுத்தல ஒரு டிவியில் வந்தவர்னாங்க. நீங்கள் அந்த டிவியா இல்லை நாங்கள் பார்க்குற டிவியில் வர்றவரா முடிவு பண்ணுறதுக்கு தான் கிள்ளணும்னா. அதனால் எனக்கு இந்த பிள்ளைகள் இப்படி பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பிள்ளைகள் ரொம்ப விவரமாக வந்துட்டு போயிருங்க, சில பேர் வயரை பிடிங்கி விட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால் ரொம்ப குழந்தைகள்கிட்ட கவனமாக இருக்கணும், நல்ல பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு 76 ஆகும், இவ்வினிய குலம் இன்னும் செழித்து வாழ்க, குன்றக்குடி முருகன் அவன் துணையில் இருப்பான், கோவில் கண்ட நகரத்தார் குலமே வாழ்க. அதனால் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அந்த பையன் என்னோட சேர்ந்து பாட வந்துடுவான் போல் இருக்கு வரிசையாக. என்ன அப்படின்னா கோரஸ் போடுற மாதிரி இருக்குது. சில குழந்தைகள் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், அந்த ஓசையை விட்டு அந்த பையன் வரல. ஏன்னா அப்படி தான் இந்த குழந்தை பரவாயில்ல. மதுரை தாண்டி ஒரு ஊரில் திருக்குறள் பெருமையெல்லாம் சொன்னேன். திருக்குறளில் காணாததெல்லாம் காணலாம்னே பட்டார்னு ஒரு கிழவி எந்திரிச்சு எங்கள்கிட்ட அண்டாவை காணா பண்ணிச்சு. அங்கே பேச முடியாது, அப்படிலாம் சில பேர் வருவாங்க. ஆனால் குழந்தைகளை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சமீபத்தில் லண்டனில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருந்தபோது இந்த ஏர்போர்ட்டில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வரிசையில் நின்னேன். இந்த போர்டிங் பாஸ் கொடுக்குற பையன் இந்த அமெரிக்காரர் ஒருத்தர் போய் ஏதோ சௌரியம் கேட்டிருக்காரு, கிடைக்கல. அந்த பையனை கண்டபடி திட்டார. நான் ஒரு வார்த்தை கூட அந்த பையன் பேசலை. ஓகே சார், தேங்க்யூ சார், நோ ப்ராப்ளம் சார், அனுப்பி வச்சுட்டேன். நான் போய் அந்த பையனை கேட்டேன், ஏன்டா இவ்வளோ கோவமாக அந்த மனுஷன் பேசுகிறேன், ஒரு வார்த்தை கூட கோவப்படாமல் இருக்கியே, உலகம் பூரா கோவப்படாமல் எப்படி இருக்கிறது, நான் தாண்டா போய் பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படா கோவப்படாமல் இருந்தேன்னே. அதுக்கு அவன் சொன்னால், என் கோவத்தை நான் வேறு மாதிரி காட்டிட்டோம்னா. எப்படா காட்டினேன்னு. அவர் அமெரிக்கா போகிறாரு, அவர் லக்கேஜ் பூரா ஜப்பான் ஃப்ளைட்டில் போட்டு விட்டோம்னா. இந்த மாதிரி சில பேர் பண்ணி விட்டுவாங்க. ஆனால் செட்டி வீட்டில் பேசல மட்டும் ரொம்ப கவனமாக பேசணும். ஏதாவது நம்ம ஒன்று சொன்னால் அங்கே ஏதாவது போயிடும். ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. நம்ம அது என்னென்னா நகரத்தாட்டை ஏன் சொல்கிறேன்னா, அவர் அப்படி தான் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் வந்தேன். ஆத்தா சொன்னால், இங்கே பாருப்பா, நம்ம வீட்டில் நல்லது கெட்டதெல்லாம் கேட்கணும். இந்த பெரிய செட்டியார் நம்ம பங்காளி வீட்டில் இருந்தாலும் அவர் போயிட்டார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷயம், அவருக்கு பேரன் பிறந்துட்டேன். இப்போ எதை முதல்ல கேட்குறதுன்னு தெரியல. அப்போ தான் ஆத்தா சொல்லிவிட்டான், நேராக உள்ளே போ, அந்த ஆட்சி இருக்கும்.
அந்த முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த அவர் போனதை கேளு. இல்லை சந்தோஷமாக இருந்துச்சுன்னா பேரன்